வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம்காட்டி. இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அட்டை வச்சுருந்தா ஆண் பெண் இருவருக்குமே மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை பெறலாம். இதை பற்றி பார்க்கலாம். அரசு வழங்கும் நலத்திட்ட உதவிகள் எதில் பயன்பெறாதவங்க இந்த அமைப்பு சாரா தொழிலாளர் அட்டை வைத்திருந்தீங்க அப்படின்னா பல்வேறு நன்மைகளை பெறலாம். இந்த அட்டை எப்படி வாங்குறது, இதுக்கு தகுதி என்ன அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம். உயர்வும் அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தின் மூலம் வழங்கப்படும் இந்த அட்டையை வைத்திருந்தால் மாதம் மாதம் ரூபாய் 1000 ரூபாய் உதவித்தொகை கிடைக்கும். மேலும் இந்த அட்டையை வச்சிருக்கிறவங்களுக்கு பல்வேறு நல உதவிகளை தமிழக அரசு வழங்கிட்டு வராங்க. அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்குறதுக்கு ஏதுவா உடல் உழைப்பு மற்றும் கட்டுமான பணிகளில் ஈடுபடுறவங்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கிட்டு வராங்க. இந்த அமைப்பு சாரா தொழிலாளர் வாரியத்தில் உறுப்பினராக சேர்வோருக்கு பார்த்திங்கன்னா மகப்பேறு காலத்தில் உதவி செய்கிறாங்க, கல்வி உதவித்தொகை கொடுக்குறாங்க, திருமண உதவித்தொகை கொடுக்குறாங்க, அரசு காப்பீடு திட்டம், அப்புறம் பனிக்காலத்தில் இறந்துட்டாங்க அப்படின்னா நிவாரணத் தொகை கொடுக்குறாங்க, விபத்தில் ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஊனம் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுக்கு உதவித்தொகை கொடுக்குறாங்க, ஈமச் சடங்குக்கு கூட தொகை கொடுக்குறாங்க, ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் உட்பட பல்வேறு நிவாரணத் தொகை மற்றும் நல உதவிகளை கிடைக்கும். இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா மாதம் ரூபாய் 1000 எப்படி பெறுறது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அமைப்பு சாரா கட்டுமான தொழிலாளர் பதிவு செய்வதற்கான தகுதி மற்றும் வழிமுறைகள் என்ன அப்படின்னா, பதிவு விண்ணப்பத்தில் தொழிலாளர்கள் செய்யும் வேலையை குறித்து பணிச்சான்றிதழ் தொழிற்சங்கம் வழங்கி இருந்துச்சு அப்படின்னா தொழிற்சங்க பதிவு எண் மற்றும் முகவரி எண் கூடிய முத்திரை இடம்பெற்றிருக்கணுமா. பிறப்பு அல்லது இறப்பு பதிவு சான்று இருக்கணும். பள்ளி அல்லது கல்லூரி சான்று, வாகன ஓட்டுநர் உரிமை நகல், வாக்காளர் அட்டை சான்று, குடும்ப அடையாள அட்டை, வயது சான்று, தேசியமயக்கப்பட்ட வங்கி கணக்கு இது இருக்கணும். அமைப்பு சாரா கட்டுமான தொழிலாளர் அடையாள அட்டை வாங்கிய பிறகு 5 வருடத்துக்கு ஒரு முறை தொழிலாளர் அடையாள அட்டையை பதிவினை புதுப்பித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அமைப்பு சாரா மற்றும் கட்டுமான தொழில் நலவாழ்வு நலத்திட்ட உதவி என்னென்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தா, திருமணத்துக்கு ஆண்களுக்கு ரூபாய் 3000, பெண்களுக்கு ரூபாய் 5000 வழங்குறாங்களாம். மகப்பேறு காலத்தில் ரூபாய் 6000 வழங்கப்படும். கருக்கலைப்பு மற்றும் கருச்சிதைவுக்கு ரூபாய் 3000 வழங்கிட்டு இருக்காங்க. 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு படிக்கும் பெண் குழந்தைகளுக்கு 1000 ரூபாயும், 12ஆம் வகுப்பு படித்து முடித்த பிறகு பெண் குழந்தைகளுக்கு ரூபாய் 1500 ரூபாயும் உதவித்தொகை கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அமைப்பு சாரா தொழிலாளர்களோட பிள்ளைகள் பட்ட மேற்படிப்பு படிக்கிறதுக்கு 4000 ரூபாயும், அதுவே அவங்க விடுதியில் தங்கி படித்தா 5000 ரூபாயும் வழங்குறாங்க. அதே போல் தொழில்நுட்ப பட்டப்படிப்புக்கான சட்டம், பொறியியல், அதாவது இன்ஜினியரிங், அப்புறம் டாக்டரு, அப்புறம் கால்நடை மருத்துவம் போன்ற பட்டப்படிப்புகள் படித்தவங்களுக்கு 4000 ரூபாயும், அவங்க விடுதியில் தங்கி படித்தா 6000 ரூபாய் உதவித்தொகையும் கிடைக்கும். அதே போல் தொழில்நுட்ப பட்ட மேற்படிப்பு படிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு 6000 ரூபாயும், அவங்க விடுதியில் தங்கி படித்தா 8000 ரூபாயும் வழங்குறதா சொல்கிறாங்க. மேலும் ஐடிஐ அல்லது பாலிடெக்னிக் இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு 1000 ரூபாயும், அவங்க விடுதியில் தங்கி படித்தா 1200 ரூபாயும் கிடைக்கும். ஒரு மூக்கு கண்ணாடி வாங்கணும்னு நினைத்தால் ரூபாய் 500 கிடைக்கும். 60 வயது நிறைவு செய்தவங்களுக்கு மாதம் மாதம் ரூபாய் 1000 ஓய்வூதியம் வழங்கப்படும். மேலும் குடும்ப ஓய்வூதியம் ரூபாய் 400 மாதம் கிடைக்கும். பணியிடத்தில் ஏதாவது விபத்து ஏற்பட்டுருச்சுன்னா ரூபாய் 5 லட்சம், மாறும் பணியில் இல்லாத இடத்தில் விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா 1 லட்சமும் கிடைக்கும். விபத்து காரணமாக ஊனமானவங்களுக்கும் ரூபாய் 1 லட்ச ரூபாய் கிடைக்கும். அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்யணும்னு நினச்சா விண்ணப்பதாரர்கள் 18 வயது முதல் 60 வயதுக்குள்ளே இருக்கணும். தொழிலில் ஈடுபட உள்ளோர் என்பதற்கான சான்று, கட்டுமான வாரியத்தின் மூலமாக பதிவு பெற்ற ஒப்பந்ததாரரோட சான்று, அப்புறம் என்னென்னா கட்டுமானால் தொழிலில் ஈடுபடும் அரசு அமைப்புகள் அல்லது நிறுவனங்களோட சான்று, கட்டுமான வாரியம், பதிவு பெற்ற தொழிற்சங்கம் போன்ற ஏதாவது ஒன்றின் சான்று, கிராம நிர்வாக அலுவலர் அதோட சான்று, ஆதார் எண், வயது மற்றும் இருப்பிடம் தொடர்பான ஆவணங்களை எடுத்துகிட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற தொழிலாளர் நல வாரியத்தின் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்களும் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே அடைய முடியும். தொழிலாளர் சங்கத்தில் பதிவு பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் உங்ககிட்ட கேட்பாங்க. ரெஜிஸ்டர் பண்ணும்போது அந்த அமௌண்ட்டை பே பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்புறமா ஒவ்வொரு 5 வருடத்துக்கு ஒரு முறை நீங்கள் புதுப்பிச்சுக்கணும். அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நேரடியாக நீங்கள் போகும்போது அந்த அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தில் இருக்கிற அலுவலர்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க எல்லா தகவல்களுமே. இந்த தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி உங்களில் யாராவது வேலை செஞ்சிட்ருக்கிற, கஷ்டப்பட்டுட்ருக்கிற யாராவது மக்களுக்கு இந்த தகவல் கண்டிப்பாக யூஸ் ஆகும். அவங்களுக்கு இந்த தகவலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களும் இதன் மூலமாக பயன்பெற்று மாதம் மாதம் 1000 ரூபாய் பெறட்டும். நம்மளால் முடிந்த வரைக்கும் இதை ஷேர் பண்ணலாம். ஓகேவா? அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்கள் எல்லாமே நம்மளோட சேனலில் தொடர்ந்து அப்டேட் பண்ண முடியும். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.